சிவய சிவசிதம்பர ராமலிங்காய பரபிரம்மனே நம. முருகா. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி. முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயவுட தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, எங்கடி ஒரு பார்வைப்பார் தாயே. முருகா, ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள ஜீவராசிகளுக்கு அடியேன் தொண்டு செய்ய ஆசைப்படுகிறேன். அதுக்கு ஒரு அறிவும் பரிபக்குவமும் உடல் வளமும் மனவளமும் தாய்மை குணமும் தந்து அடியேன் செயல்பட அருள்சித்தாயே. உன் ஆசி பெற அருள்சித்தாயே. உன் திருவடி தொண்டு செய்ய வாய்ப்பு கொடுத்தாயே. நீ உலக மக்களை காப்பாற்றாயே. உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள்சித்தாயே. இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியை நீக்கிட்டு முருகபெருமான் நீ ஆட்சி செய்ய வேண்டும். ஏன்னா ரொம்ப கொடுமை. பண்புள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சிலர் இருக்கலாம். பண்புள்ள மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக முருகன் வர வேண்டும். என்னைய கொடுமை நடக்குதுப்பா. ஒரு அன்பர் வந்தார், ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தார், ஒரு ஒப்பந்தம். அதில் 3 கோடிக்கு கான்ட்ராக்ட் எடுத்தார். அதில் 12% பிடிச்சிட்டான். அப்போ 36 லட்சம் கட்டினா தான் அவருக்கு அது வாய்ப்பு பிடிச்சார். அவர் என்ன செய்வார் பாவம். ஆனால் அக்குருமா அளகுடந்து போச்சு. அவன் தான் வருவான். எனது ஆசான் முருகன் வருவான். எனது ஆசான் ராமலிங்க சாமிகள், எனது ஆசான் புச்சட்ட மகர்ஷி அகத்தீசன் புதுபுரி தலைவன் வருகிறான். வருகின்ற ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பரணட்சத்திரம் வராவன் 18 அன்று முருகப்பெருமான் வழி வருகிறான். அன்று தான் உலக சூபிச்சு நடக்குது. அவன் யார்? முருகப்பன் யாருன்னு கேட்டான். ஆசையற்றவன். முருகப்பெருமன் யாருன்னு கேட்டால் கோபமற்றவன். முருகப்பன் யாருன்னு கேட்டான் காமமற்றவன், பொருள்பற்றவன். எனது ஆசான் முருகன். அவன் வர்றான் உலகத்துக்கு. பொருள்பட்டு இல்லாதவன், பேராசை இல்லாதவன், கோபம் இல்லாதவன், தாய்மை குணம் உள்ளவன். எதையும் வெல்வான், எதையும் சொல்வான். அவன் ஆசி பெற வேண்டும். ஆகவே நம்ம சங்கம் அகத்திய சன்மா சங்கம்தான் உலகத்தை ஆட்சி செய்யும். அகத்திய சன்மா சங்கம் ஆசை இல்லாத சங்கம். அகத்திய சன்மா சங்கம் பொருள்பட்டு இல்லாத சங்கம். அகத்திய சன்மா சங்கம் தாய்முகுல சங்கம். எதையும் செய்வார்கள் அவர்கள். ஆனால் சாந்தமான மக்கள் எதையும் வெல்லுவார்கள். கூட்டத்தை சொல்லியிருக்கிறான் ட்ரூப்பு. போன ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி தீவிரவாதிகளே துடிச்சிட்டு இருந்தால் பாடு சொன்னேன். ஏடா அல்ல ரொம்ப நடுக்கிறாங்க. ஒரு அன்பர் சார் சொன்னேன். ஐயோ என்னென்ன பேச மாரியா. தீவிரவாதிகளே பாருங்கள் துடிச்சிருந்தாள். கொலைகளே அப்பாயி மக்கள் கொடுக்கின்றானவன். வாடா இங்கே. தீவிரவாதிக்கு அழைப்பு தர்றோம், சவால் கொடுக்குறோம். வாடா இங்கே, நாங்கள் இப்போ சந்திக்கிறேன். என்ன ஐஏஎஸுங்கிற என்ன என்னமோ அவன் சொல்லிகிட்டே இருக்க. ஐஏஎஸுங்கிறான், நக்சல் வாரிங்கிறான், என்னமோ பல இருக்குது. அத்தனை பேர் சொல்கிறேன். இப்போ உலகத்துக்கு தீவிர அத்தனை பேருக்கு நான் சவால் கொடுக்கிறேன். வா இங்கே துடி சேர்ந்த வாடா. அப்பாவி மக்கள் கொடுறான், ஆடை கடத்துறான், பிள்ளைகளை கடத்துறான். பாடுறீங்க, நான் கொண்டு சந்திக்கட்டா. யார் சொல்ல முடியுமா? அதே வல்லர் சொல்ல முடியாது. பிரிட்டன், பிரெஞ்சு, அமெரிக்கா, ரஷ்யா சொல்ல முடியாது. ஒரு சொல்கிறான், ஒரு ஓங்காரக்குடி ஆசான் சொல்லுகிறான். யார் ஆசி பெற்றவன்? ஆசான் முருகபெருமான் ஆசி பெற்றவன். ஆசான் ராமலிங்க சாமிகள் புஜண்ட மகரிஷி ஆசி பெற்றவன். அதான் சொல்கிறேன். தீவிரவாதிகளை பாருங்க. எதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அப்பேட்டு வல்லவன் முருகப்பெருமான் எதையும் செய்வான். முருகன் எதையும் செய்வான், எதையும் வல்லவன். ஆகவே நம்முக்கள் வருகின்ற தேதி தான் 18/10/2016 அன்று வெளியே வருகிறேன். நாளைக்கே வரலாம்.
யார் வராது? யார் வரா தெரியுமா? முருகா வர்றான். காமவற்றவன். காமவற்றவனா? ஆம், முருகபெருமான் காமவற்றவன். காமவற்றவன், பொறாமையற்றவன், பேராசையற்றவன், பொருள்பற்றவன், தூய்மையானவன், தாய்மை குணம் உள்ளவன். வரான் வெளியே. அது யாரும் நினைக்காது, நான் தான். யாரோ அப்படின்னா பெரிய நான் தான். ஏன் நீ விரும்புகின்ற மனிதன் நான் தான். காமவற்றவன், நான் காமவற்றவன். சொல்ல முடியும் யாராவது? காமவற்றவன், பொருளற்றவன், பொறுப்பாசற்றவன், பொறுப்பற்றவன். காசை தொட மாட்டேன், பயன்படுத்துவேன். ஆக காசை மதிக்காத ஒரு ஆசான் நான் தான். அப்பேற்பட்ட ஆட்சி வரப்போகுது வருகின்ற 18ஆவது. ஆகவே இந்த 18/10/2016 அன்னைக்கு 10 நட்சத்திரம் அன்றைக்கு வருகிறேன். ஆகவே முருக அன்பர்களே எதிர்பார்க்குறான். ஐயோ என்ன எங்கே பார்த்தாலும் லஞ்சம், ஒன்றுமே உறுப்பு இல்லையா, முடியே இல்லையா, கடவுளே முடியல, மனசு ஏங்குறான். எல்லாம் கடன் வாங்கி வீடு கட்டிட்டான், கடன் சுமை இருக்குது, பேங்க் சக்தி இல்லை, அப்படியே தவிக்கிறான் மக்கள். தெரியும் எங்களுக்கு. இந்த சங்கம் இதில் 20 கோடி மக்கள் கடனாசிருக்கு. 20 கோடி மக்களுக்கு என்ன சாதா விஷயம் இல்லை. 20 கோடி மக்கள் கடாதாரம் செஞ்ச சங்கம் இது. சுமார் 2700 திருமணம், இலவச திருமணம் செய்திருக்கோம். கண்ம சிகிச்சை போகலாம். அற்புதம் நடக்கும். வருங்காத்து அப்போ நடக்குது. ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். அசுரனை வதைப்போம், எல்லாம் செய்வோம். என்று சொல்லலையா? தீவிரவாதிகளே, கோழைகளே, யாரை பார்த்து சொல்கிறடா? அவனை பார்த்து நடுக்கிற எல்லாரும். கோழைகளே, அறிவிட்டவனே, மடையா, வாடா இங்கே சொல்கிற. ஒரு வருஷம் சொல்லி பாரு, வரமாட்டான். ஒரு கூட வரீங்களே, என்ன காரணம்? வரப்பட்டான். அங்கேயே அவனை அடித்தவனை 3 பேர் வந்தான் பாகிஸ்தான்லேருந்து. யாரா போய் தீவிரவாதி எழுப்புறான். வியாபாரம் என்ன வா தம்பி, அங்கேயே ஆடுறா அவனை. 140 பேர்த்த கொண்டு வருவார். 140 தீவிரவாதிகளை கொண்டு இருக்கிறேன். அவனுக்கே தெரியாது. புறப்பட்டான். அங்கே அட்டியவன். என்னடா நடிச்சுக்கிட்டு இருக்கேன்? தீவிரவாதிகளை வெள்ளிக்கொண்ட ஒரே சங்கம் இதுதான், ஒரே கட்சி. சொல்கிறேன், வந்து பாரு, தொட்டு பாருன்னு துறையிற்கு எல்லையை விட முடியாது. ஆகவே ஏன் சொல்கிறோம்னா, அடி ஆற்றல் புரிண்டி இடம் இது. முருகனே வந்திருக்கிறான். எதையும் செய்வோம் முருகன். அவன் வந்திருக்கிறான் உலகத்தில். முருகா அவன் கேட்கணும், முருகா நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியமா, உன் ஆசி பேர் அருட்சி தாயேன்னா நோக்க என்னான்னு கேட்பான். உன் திருவடியை பூசிக்கணும், உன் திருவடிக்கு நான் தொண்டு செய்யணும், உன் ஆசி பெறணும். இன்னொரு ரகசியம், நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெறணும். நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெறணும். அது அற்புதமானது. யாரும் இப்படி கேட்க மாட்டான். நான் கேட்டிருக்கேன், ரகசியமாக கேட்டிருக்கேன். கேட்டு பெற்றிருக்கேன் இந்த வாய்ப்பு. என் வயசு 81 நடக்குது இப்போ. ஆனால் நான் இங்கே என்று இளமையாகவே இருப்போம். என்ன காரணம்? அது எனதாசான் கொடுத்த வாய்ப்பு. அது அவன் தான் கொடுத்தான். காமதேகத்தை வெல்லுகின்ற வாய்ப்பு தந்தான் எனக்கு. ஆகவே அன்பர்களே, வருகின்ற இந்த தேதிக்கு வருகிற வெளியே 18/10/2016 வர வெளியாகிறேன். எனது ஆசான் அவனே வரான், முருகனே வர்றான், நானே வெளியே வர்றேன். ஆகவே எதிர்பாருங்கள். அவன் ஏங்குறான். மழை இல்லையே, இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல மழை பெய்யும். சத்திய வாக்கு, நல்ல மழை பெய்யும். பண்புள்ள மக்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் சைவத்தை கடைபிடிக்கணும். சைவத்தை கடித்தா நல்லது, ஆசி பெறலாம். அவன் சைவத்துக்கு தான் அருள் செய்கிறான். கேட்கணும். தினமும் கேட்டே வாங்க. நான் கேட்டிருக்கிறேன். தினமும் விழுந்து வணி கேட்டிருக்கேன். ஆகவே அன்பர்களே சொல்லுவோம், சரவண ஜோதியே நமோ நமோ. ஓம் 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 முருகபெருமான் திருவியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவியில் போற்றி. ஓம் முருகபெருமான் திருவியில் போற்றி.
ஆசீர்வாதம் ஆமாம் சரி. இப்போது அவன் ஒரு முருகப்பெருமான் மிகப்பெரிய ஜோதி வடிவாக இருக்கிறான், நம்ம நேராக பார்க்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? முருகா, நான் கண்ணை மூடுவேன் தாயே, என்னோடய கண்ணை போடும்போது என்னுடைய புருவத்தில் அந்த ஜோதியை தெரியுன்னு கேட்டால் அப்படி பார்த்தா போகிறோம். அப்படி ஒரு நேரம் நிமிஷம் 2 நிமிஷம் இருந்து முருகா நினச்சிங்கனாக்கா ஜோதி உள்ளே வரும், அற்புதம் ஜோதி உள்ளே வரும். வாய்ப்பு அப்படி வாய்ப்பு தான் இப்போ நல்லது உங்களுக்கு சொல்லுங்க. அப்படி மனசு கண்ண முடிக்கு. சரி சொல்லு. ஓம் கும்பமணியே சஞ்சன் தாயே, அகத்தீச அபயம் தாயே, கும்பமணியே சந்தன் தாயே, அகத்தீச அபயம் தாயே. ஓம் முருகபெருமான் திருவியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் கும்பமுனியே செந்தன் தாயே, அகத்தீச அபயம் தாயே, ஓம் ராமணிக்கு சாமி திருவடியில் போற்றி, ஓம் ராமணிக்கு சாமி திருவடியில் போற்றி, ஓம் அருணிநாத திருவடியில் போற்றி, ஓம் அருணிநாத திருவடியில் போற்றி, ஓம் பட்டத்தார் திருவடியில் போற்றி, ஓம் ராமலிங்க சாமி திருவடியில் போற்றி, ஓம் நக்கீரி பெருமான் திருவடியில் போற்றி, ஓம் புஜன மகசி திருவடியில் போற்றி, ஓம் அகத்தீச திருவடியில் போற்றி, ஓம் அகத்தீச திருவடியில் போற்றி, ஓம் கும்பமுனிய திருவடியில் போற்றி, ஓம் அகத்திய திருவடியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகபெருமான் திருவடியில் போற்றி, ஓம் முருகப்பெருமான் திருவடி போற்றி. வா வா, யாரையா சந்தேகம் கேட்கலாம், சந்தேகம் கேட்கலாம், யார் சந்தேகம் இருந்தால் யார் கேள்வி கேட்கலாம். ஐயா கருணை கொண்டு எங்களுக்காக அருளாசி கொடுக்கணும். இந்த உலக மாற்றத்தின் போது அதற்கு நாங்கள் தகுதி படைத்தவர்களாக இருப்பதற்கு எங்களுக்கு அறிவுரை ஆசி வேண்டும் தாய். இப்போ எப்படி நான் முருகப்பெருமானத்துக்கு ஒரு உபாயம், காலை எந்திரிக்கும் போதே காலை 6 மணிக்கு எந்திரிக்கணும். முருகா, நீ உலகமாக காப்பாற்றாயே, இந்த 3 மாதத்துக்கு 4 மாதம் இருக்குது, நீ உலக மாற்றி காப்பாற்றாயே, உலக மக்களுக்காக சொல்லிகிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், தொடர்ந்து கேட்கணும். ஆயிரக்கணக்கான தினம் மக்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க 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 அவன் என்ன செய்வான்? அது மிகப்பெரிய வல்லவர் ஞானிகள்லாம். அவனே கேட்டுக்கிட்டே தொடர்ந்து கேட்கணும். முருகா, உலகமாக காப்பாற்றாயே, உன் திருவடி தொட்டி வாய்ப்பு கொடுத்தாயே, நீ உன் ஆட்சிக்கு தொட்டி அருள்சித்தாயே, உன் ஆட்சிக்கு தொட்டி அருள்ச்சிட்டு கேட்டுக்கிட்டே வந்தால் நிச்சயம் வருவான். அவன் கேட்டால் தான் தருவான், எதை வேணாலும் தருவான். அவன் அதை வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்பான். சரி, இல்லைன்னு சொல்கிறதில்லை. சில பேர் பெரிய கோடீஸ்வரன்னு கேட்பான், போடான்டுவான். ஆனால் ஒரு சில பேர் தான் கேட்பான், வேணாம்ப்பா, உன் திருவடிக்கு தொட்டி வாய்ப்பு கொடுப்பா, நீ பெற்ற பெருமத்தை அடியின் பேர் அழிச்சி தாயே, நீ உலக மக்கள் காப்பாற்றாயே. அப்படி கேட்கும்போது தொடர்ந்து கேட்டால் இந்த மாதம் வரலாம். ஆனால் அதிகமாக கேட்க கேட்க மக்கள் கேட்கணும், வாப்பா ரொம்ப கொடுமை தாங்க முடியல தாயே, இங்கே பார்த்தாலும் லஞ்சம் கொடுமை தாங்க முடியலப்பா. அவர் கேட்க கேட்க ஒரு 1000 பேர் தினம் 1000 பேர் கேட்டால் போதும், முருகா உடனே வாயா காப்பாற்ற சொன்னால் அருள் செய்வான். ஆனால் அதிகமாக கேட்டீங்கன்னா நாளைக்கு வரலாம். கேட்க 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 பல பேர் கேட்கணும், முருகா வாயா, நாங்களாம் பாவிதான் தாயே, கொடுமை தாங்க முடியலப்பா, மழை பெய்ய மாட்டேங்குது, லஞ்சம் லாபஞ்சம் எங்கே பார்த்தாலும் கொடுமை தாங்க முடியலப்பா, வான்னு சொன்னோம்னா இன்னும் ஒரு 3 மாதம் வரலாம். 3 மாதம் இல்லை இன்னும் 1 மாதம் வந்தாலும் வரலாம். யார் கேட்டா? இன்னும் 1 மாதம் வந்தாலும் வருவான். அவனுக்கு என்ன இருக்குது? ஆனால் பெண்ணாவுக்கு பெண்ணாக இருக்கும். அப்பேற்பட்ட வல்லம் அவள் தானே அப்போ இது அவன் தான் செய்வான். ஏயா இவ்வளோ பழங்கள் இருக்குது, கிழங்கு இருக்குது, காய்கறி இருக்குது, ஏன் கருதிக்கனா? அவன் மனதன் ஆகணும். ஏண்டானா அவன் தாண்ட ஏழை குடும்பத்தை பிறப்பான். அவன் தான் ஏழை குடும்பத்தை பிறப்பான். ரோட்டு போட முடியல, கல் உடைக்கணும், ரோட்டு போடணும், அணைக்கட்டு கட்ட முடியல, எவனா போடுறான்? சாப்பிட்றவனே அவன் தான் தண்ணி போடுவான், அவன் தான் கற்றுப்பான். மம்பட்டை வேணும். பண்புள்ள மக்கள் இதில் பண்புள்ள மக்கள் கேட்கணும்.
ஆனால் அவன் முருகன் சொல்கிறான். இப்போ சொல்கிறேன்னு, என்ன ஐயா எவ்வளோ காய்கறி இருக்கப்பா, நான் அந்த புலால் விட்றப்பா உயிர் கூட சாப்பிட்றேன், எனக்கு அருள் செய்யணும், அவன் அருள் செய்வான். ஆக யார் என்ன கேட்கிறார்களோ அவருக்கு அருள் செய்வான். ஞானம் வேணால் ஞானம் செய்வான், சைவத்தை கடைபிடிக்கிற அருள் செய்வான், செல்வனில் பெருக்கும். ஆனால் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனால் சைவத்தை கடைபிடிக்கிறதுக்கு அவன் தான் சைவ தலைவன் முருகன். முருகா என்று சொன்னால் கறி மேலே ஆசை இருக்காது, சாப்பிட்டுப்பா மாற்றிக்கும். முருகா என்று சொன்னால் குடிப்பழக்கம் இருக்காது. முருகா என்று சொன்னால் வறுமை இருக்காது. முருகா என்று சொன்னால் நெஞ்சு உரமாக இருக்கும். இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, தீவிரவாதிகளே, கொலைகளே, அப்பாவி மக்களுக்கு கொடுக்குறானே அறிவிட்டவனே, மாவோயிஸ்ட்டுங்கிறான், நக்சல் பாரிங்கிறான், ஐஎஸ்ங்கிறான், ஆர்எஸ்ங்கிறான், வெங்காயக்கிறான். ஏடா வெங்காயம், ஏடா வெங்காயம், யாரா நீ, ஏடா வெங்காயம், வெங்காயம் படுக்கல கோழைகளே, வர்றா இங்கே வந்து படுறான்னு சொல்கிறான் இல்லையா, வர முடியல, அவனை வர்றான் அங்கேயே அவன் ஆஃபீஸ் போடுறான். ஆக இந்த வல்லமை பெறலாம், எதையும் செய்யலாம். முருகப்பெருமான் ஆசை இருந்தால் எதை செய்யலாம், எல்லாத்தையும் விடலாம். காமத்தை விடலாம், கோபத்தை விடலாம், பொருள் பற்றிலாம் செய்யலாம். கோடி கூட கொஞ்சம் நான் தொடவே மாட்டேன் காசு. இது அவன் தான் கொடுத்தான் எனக்கு. எனது ஆசான் முருகப்பெருமான் தான் கொடுத்தான். பொருள் பற்றிலாமல் செஞ்சான். ஒரு பைசாவோட வச்சுக்க மாட்டோம். இது யார் கொடுத்தாரு? எனது ஆசான் முருகப்பெருமான் கொடுத்தான். பொருள் பற்று இருக்காது எனக்கு. காமமற்றவன், பொருள் பற்றவன், பேராசையற்றவன், ஜாதி வரி இல்லாதவன். இந்த வாய்ப்பு எனது ஆசான் முருகப்பெருமான் கொடுத்துக்க, அது உங்களுக்கு தருவான். கேட்டு பாருங்கள். ஆக முருகப்பெருமான் ஆட்சி இல்லாமல் ஒருவன் சைவத்தை கடைப்பிடிக்க முடியாது. முருகப்பெருமான் ஆட்சி இல்லாமல் குடிப்பழக்கத்தை விடுபட முடியாது. என்னது ஒரு அன்பர் வந்தார், நான் அடிமை ஆயிட்டேனாரு. ஒன்றும் கவலைப்படாதப்பா, வச்சுக்க, எவ்வளோ கூடிக்கன்னு கேட்டேன். தினம் 200 மணினார். சரக்கு என்ன சரக்குன்னு கேட்டேன். பிராஞ்சினார். அவர் சாப்பிட முடியாத ஒரு ஆள் 100 மணி வச்சுக்க. முருகா நான் என்ன பாவச்சுன்னே தாயி, இந்த அடிமை ஆயிட்டப்பா, ஏன்னா முடியலையா, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படி கேட்டுக்கிட்டவா, அந்த கூட்டிக்கு போய் தானியம் சரியாக போகும். அதே மாதிரி ஒவ்வொரு பழக்கம், பொறாமை குணம் இருக்கும், பேராசை இருக்கும், பொருள்பட்டு இருக்கும், எல்லா கொண்டைக்கேடுகளும் சரியாக போகும். அவன் பெரிய மனிதன் இல்லையா, எதையும் செய்வான், என்ன வேணாலும் தருவான். ஆக கேட்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், அடியனுக்கு ஞான சித்திக்க வேண்டும், நாக்கு தலைமுறை கேட்டுக்கணும். அப்படி கேட்டால் அவனே அருள் செய்வான். அவதான் ஐயா, ஒரே ஒரு வேண்டுகோள், ஒரு ஆசி அறிவுரை வேண்டும். ஒரு ஆசி அறிவுரை வேண்டும். குருநாதர் அவர்களை முருகப்பெருமானாக நாங்கள் ஏற்று கொத்தடிமையாக இருந்து ஆசானுக்கு தொண்டு செய்வதற்கு ஆசி அறிவுரை ஆசான் அவர்கள் தந்தருளணும். ஐயா கேட்குறாங்க, முருகன்னா அவர் நீ புரிஞ்சுக்கையா, இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இல்லையா, முருகன் யாருடா, அடே பெரிய வார்த்தை பயன்படுத்துகிறேன் நான். தீவிரவாதிகளுக்கு அழைப்பு கொடுறா தெரிஞ்சுக்கணும் யாருன்னு. குடிலாசா தான் முருகன். அடே நீ யாரோ நினைக்காதப்பா. ஏன்னா மாவோயிஸ்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான், நக்சல் பாரி கேட்குறான், ஐஏஎஸ்ங்கிறான், ஆர்எஸ், அவளை பற்றி எதுக்குறானா யாராவே? எனக்கு சின்ன விஷயமா அது. தீவிரவாதிகள் அழைப்பு கொடுன்னு யாரும் நினைக்கிறேன். தீவிரவாதிகள் வாடகை வந்து மோதி போகிறான்னு சொன்னால் அப்போ ஆசான் தானே. என்னை முருகனா பார், என்னையே சிவனாக பார், என்னையே ராமலிங்க சாமியை பார், என்னையே புஜன மகரசா பார், என்னையே மாணிக்க வாசகனா பார். நானே மாணிக்க வாசகன், நானே ராமலிங்க சாமிகள், நானே பதஞ்சலி முனிவன், நானே புஜடி மகரிஷி, நானே முருகப்பெருமான், நானே சிவம், நானே அட்டத்துக்கு பாலகர், நானே நவூர் சித்தர்கள். இதுக்கு வேறு என்ன சொல்கிறது? என்னைய காரணம்னா நீ வெல்ல முடியாத காமத்தை வென்றவன், நீ வெல்ல முடியாத காமத்தை வென்றவன். அது ஆசிரியர், அது ஆசான் முருகப்பெருமானன். பொறுப்பட்டு இல்லாதவன், ஜாதி திவசம் இல்லாதவன், அன்பே வடிவானவன். ஆகவே இந்த வாய்ப்பு எனக்கு ஆசான் கொடுத்துருக்குறான். ஆகவே நீங்களும் இந்த வாய்ப்பை பெறலாம். நான் இப்படி கேள்வி என்ன முருகா சதன் கேட்கலாம். முருகா உன் ஆசி பேர் ரட்சி தாயே, உன் திருவடி தொட்டு வாய்ப்பு கொடுத்தாயே, நீ உலகமாக காப்பாத்தாயே,
கேட்க கேட்க நானே வெளியே வருவேயா, நானே வெளியே வருவேன். வா வர்றேன். வா வா அவர் வடி வா. மேலும் மேலும் ஒரு ஆசை அறிவுரை வேண்டும். தொடர்ந்து தர்மம் செய்யறதுக்கு, அன்னதானம் செய்யறதுக்கு, தொண்டர்கள் தொடர்ந்து தர்மம் செய்வதற்கு ஆசான் அவர்களிடத்திலே நாம் ஆசை அறிவுரை கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயம் கைவிட மாட்டான் முருகன். இங்கே இருக்க தொண்டர்கள் சொல்கிறேன், நிச்சயம் கைவிட மாட்டான். என்னை என்னாச்சு எகழ்ந்து பேசுகிறான் ஒரு வெள்ளாது சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்னை எகழ்ந்து எகழ்ந்து பேசுகிறான் சரி, நான் தாங்கிக்குவேன். ஏடா பிள்ளை நல்ல பிள்ளை தான், நம்ம பிள்ளைடா இகழ்ந்து பேசிட்டான், போடா போட. நம்ம எல்லாம் இகழ்ந்து பேசுகிறவனுக்கு அருள் செய்யக்கூடியவன். யாரை இகழ்ந்து பேசினால் மனசை வச்சுக்க மாட்டேன். வாய்யா என்ன என்கிட்ட குறை இருக்கலாம், நான் மனுஷன் தானே, உடையில மன்னிப்பு கேட்பேன். ஆனால் கை விட மாட்டான் தொண்டர்கள். இந்த சங்கம் யாரையும் கைவிட மாட்டான். வந்துட்டால் நிச்சயம் கைவிட, நிச்சயம் கைவிட மாட்டான். அவருக்கு என்னோட ஆசை உண்டு. நான் உலக நன்மைக்கு தான்ப்பா, நீ யாரும் நினைக்காதே, நான் உலக நன்மைக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு அது முருகன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். ராமலிங்க சாமிகள் பெரிய பெரிய மகான்கள், அவன் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான். தொண்டு செய் மகனேனா தொண்டு செஞ்சுட்டு வரேன். எனக்கா செஞ்சுக்கிறது இல்லை, அவனுக்கு செஞ்சுருக்கீங்க. நான் கேட்டலை, நான் பாவிதான் தாயே, நீயே புண்ணியமாப்பா, இந்த பாவின்னு பாரு கருணை கட்டு தாயின்னு கேட்டலவா. அதுக்கு தான் இந்த மலர்கள்லாம். இந்த மலர் அவனு போட்டது, நானாக போட்டிருக்கேன், அவன் போட்டிருக்கான். அவன் தான் அள்ளி அள்ளி போடுறான். நான் மனசுக்கு நினச்சேன், நான் மனசால மலர்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு கூட மலர் போடுவோம், காசு வாங்க மாட்டேன், மனசாலியே போட்டுக்கிட்டு இருப்போம். இதுதான் உபாயம். வா வா போல.